இந்த மாதிரி நான் மெடிசன்ஸ் வந்துட்டு ரெகுலராக எடுத்துட்டு இருக்கேன், லைஃப் ஃபுல்லாகவே வந்துட்டு நான் மெடிசன்ஸே எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றப்போ மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டே இந்த யோகா தெரப்பி பண்ணுறது வந்துட்டு கரெக்டா சார்? இதுவும் அடுத்த நல்ல ஒரு கேள்வி தான். ஏன்னா இன்னைக்கு வந்து அலோபதி மருத்துவம் இருக்கு, இல்லை சித்தா இருக்கு, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, இந்த மாதிரி நிறைய எல்லாம் இருக்கு. எந்த மருத்துவ முறைகளை நீங்கள் பின்பற்றினாலும் யோக பயிற்சி முறை என்பது ஒரு சப்ளிமெண்டரி. அந்த மருத்துவ முறைகளோட இந்த யோக பயிற்சி முறைகள், உணவு முறை, மனம், இது எல்லாம் இன்டகிரேட்டிவ்னு நம்ம சொல்லுவோம். அது மூலமாக நம்ம எடுத்துக்கும் போது எந்த பக்க விளைவும் இருக்காது. இன்றைக்கி இன்னொரு சிறப்பு தகவல் என்ன அப்படின்னா, எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய அலோபதி மருத்துவத்தில் ஒரு பகுதி யோக பயிற்சியை பற்றி பாடங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அதனால் யோக பயிற்சியை பற்றி ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மருத்துவர் அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காரு, அலோபதி மருத்துவர். அவர் யாருன்னா மலேசியாவில் இருந்திருக்கார். மலேசியாவில் இருக்கும்போது எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கார். என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், குணமாயிடுச்சு அப்படின்னு நினச்சா திருப்பி வராங்களே, நோய் குணமாகலையே, அப்போ நோய் எதனால் வந்துச்சு அப்படின்னு ஆய்வு பண்ணுறார். அப்படி ஆய்வு பண்ணும்போது அவருக்கு ஒரு தேடல் வருது. அந்த தேடலுக்காக அவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவர் இந்தியாவுக்கு வராரு, ஒரு வட மாநிலத்தில் போய் தேடுறாரு, நிறைய குருமார்களை தேடுறாரு. அப்போ அவருக்கு ஒரு விடை கிடைக்குது, அதுதான் யோகம். அவர் யார் தெரியுங்களா? டாக்டர் சிவானந்தர். அப்போது யோக பயிற்சி முறைகளை அவர் வலியுறுத்துறார். ஒரு மருத்துவர் ஒரு 80 ஆண்டுகளுக்கு முன்னாடி யோக பயிற்சியும் செய்யணும், மருத்துவத்தையும் எடுத்துக்கலான்னு அவர் சொல்கிறார். அவரே ஆயுர்வேதத்தையும் அறிமுகப்படுத்துகிறார்.